ஹாய் குட்டி தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்றத அண்ணன் நம்புகிறேன். நீங்கள் இவ்வளவு நாட்களாக நிறைய காரியத்தை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்டு வர்றீங்க, அப்படித்தானே? இன்றைக்கும் கூட ஒரு புதிய நபரை உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கிறேன். அவங்க யாருன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எதில் இருக்குது தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலேருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்தில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன், நீங்கள் கவனமாக கவனிப்பீங்களா? ஆசருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் சொல்லி அன்னாளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காம இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன, தேவாலயத்திலேயே இருந்தாங்கன்னா என்ன செஞ்சாங்க அப்படித்தானே நீ கேட்க விரும்புற? ஆமா, அவங்க தேவாலயத்துல தேவனை துதிச்சாங்க. துதிக்கிறது என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கிறது, ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேதத்தை கற்றுக்கொண்டாங்க. இது மூலியமா தேவனோடு கூட நேரங்களை செலவு பண்ணி அவங்க தேவனுக்கே முதலிடம் கொடுத்தாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கும் கூட உன்னுடைய சர்ச்சிலையும் சரி, உன்னுடைய வீட்டில் நீ எங்கே இருந்தாலும் சரி, இதே போல் நீ தேவனுக்கு நேரத்தை உன்னால் செலவு பண்ண முடியும். எப்படி தெரியுமா? நீ துதிக்கிறது மூலியமா, நீ ஜெபிக்கிறது மூலியமா, நீ வேதத்தை கற்றுக்கொள்கிறது மூலியமா, நீ நேரத்தை தேவனோடு செலவிடும் போது நீயும் கூட தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலாம். இங்க இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசினா யார் தெரியுமா? தீர்க்கதரிசியானவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே மக்களுக்கு சொல்லக்கூடியவங்க தீர்க்கதரிசி. அந்த நாட்கள்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா அதுதான் முதல் கிறிஸ்துமஸ் தானே. அந்த நாட்கள்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இயேசு உலக ரட்சகர்ன்ற விஷயம் தெரியும். அதுல இந்த அண்ணாலும் ஒருத்தவங்க. இவங்க பார்த்த உடனே அப்படியே வச்சுக்கல தம்பி தங்கச்சி, உடனே அந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் போய் உடனே ஓடி போய் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பொறுப்பை உன்கிட்டையும் தேவன் கொடுத்துருக்குறாங்க. எப்படி தெரியுமா? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உன் ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும், நீ பார்க்குற எல்லாத்துக்கும் சொல்லணுன்றத தேவன் விரும்புகிறாங்க. அதற்காக இன்னைக்கு உன்னைய நீ தேவன்கிட்ட அர்ப்பணிப்பியா? ஹாய் தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் சீசனோட குட் நியூஸை சூப்பராக கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கூட உங்கள் ஆன்சர்ஸை அனுப்பியிருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு கூட இருக்கீங்க. சரி, இன்றைக்கி கூட அண்ணா உங்களுக்கு குட் நியூஸ் பற்றி எடுத்தாங்கல்ல, அதில் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொருள் வந்து ஷோ ஆகிருக்கும். அந்த பொருள் எத்தனை தடவை ஷோ ஆச்சுன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ண போகிறீங்க.